நாட்டுப்புற பாடல்களை பாடுவதில் ஒரு கணவனும் மனைவியும் திறமைசாலிகளாக திகழ்ந்தார்கள். இவர்களுக்கு பெயர் பொருத்தமும் மிகவும் ஒற்றுமையாக இருந்தது. கணவரின் பெயர் செல்லையா, மனைவியின் பெயர் செல்லம்மாள். செல்லையா கோபம் வராத குணம் கொண்டவர். அனைவரிடம் வேடிக்கையாக பேசும் வழக்கமும் உள்ளவர். ஒரு நாள் மதிய உணவு சாப்பிடுவதற்காக உட்கார்ந்தார். இலையில் சாதம் பரிமாறினாள் செல்லம்மாள். சாப்பாட்டில் இருந்த கல் செல்லையாவின் பற்களில் சிக்கியது. தம் மனைவியிடம் நகைச்சுவை பொங்கும் வகையில், செல்லம்மா சற்று நில்லம்மா, சாதத்துல கல்லம்மா, போச்சியம் பல்லம்மா. அந்தம்மா உடனே அங்கிருந்து, செல்லையா சாதத்தை சற்று மெல்லையா, இனி நல்லையா, கடையில அரிசி வாங்குறது பெரும் தொல்லையா என்றால், சண்டை சச்சரவு இல்லாமல் சங்கடங்களை கூட நகைச்சுவைகளாக எடுத்துக்கொள்ளும் மனப்பக்குவம் நம்மிடத்தில் இருந்தால் மகிழ்ச்சி எப்போதும் நம்மிடத்தில் தங்கியிருக்கும். ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் ஒருவரின் எதிர் வீட்டிற்கு புதிதாக ஒருவர் குடி வந்திருந்தார். அவரிடம் ஏராளமான புத்தகங்கள் இருக்கின்றன என்பதை அறிந்த எழுத்தாளரும் ஒரு நாள் அவரது வீட்டிற்கு சென்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். உங்களிடம் நல்ல நல்ல புத்தகங்கள் இருப்பதாக அறிகிறேன், அவற்றை நான் பார்வையிடலாமா என்றார். ஓ, தாராளமாக பாருங்கள். அந்த மனிதர் எழுத்தாளரை புத்தக அறைக்கு அழைத்துச் சென்றார். எழுத்தாளர் நீண்ட நாட்களாக படிக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு புத்தகம் அங்கே இருந்தது. இந்த புத்தகத்தை எனக்கு இரவல் அதாவது கடனாக தந்தீர்கள் என்றால் படித்துவிட்டு திரும்பி தருகிறேன் என்றார். அதற்கு எதிர் வீட்டுக்காரர் சொன்னார், ஐயா, நாங்கள் புத்தகங்களை யாருக்கும் இரவல் தருவதில்லை. உங்களுக்கு படிக்க விருப்பம் இருந்தால் நீங்கள் இங்கேயே உட்கார்ந்து புத்தகத்தை படித்துவிட்டு செல்லுங்கள், எனக்கு ஒரு ஆட்சேபனும் இல்லை என்றார். எழுத்தாளர் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினார். சில நாட்கள் கழித்து எதிர் வீட்டுக்காரர் எழுத்தாளரின் வீட்டுக்கு வந்தார். ஐயா, எனக்கு சுத்தியல் தேவைப்படுகிறது, தங்களிடம் இருந்தால் எனக்கு தந்தால் உபயோகித்துவிட்டு திரும்ப தருகிறேன் என்றார். இப்போது எழுத்தாளரின் முறையல்லவா, சும்மா விடுவாரா? ஐயா, நான் எந்த பொருளையும் இங்கிருந்து வெளியே எடுத்து செல்ல அனுமதிப்பதில்லை. சுத்தியல் என்னிடம் இருக்கிறது, தங்களுக்கு தருகிறேன், ஆனால் அதை இங்கேயே தாங்கள் உபயோகித்துவிட்டு திருப்பி தாருங்கள் என்று தனக்கு தெரிந்த ஒரு சில நண்பர்களை அழைத்து ஒருவன் பார்ட்டி கொடுத்திருந்தான். அந்த பார்ட்டிகள் வந்திருந்த நண்பர்கள் அனைவரும் அந்த பார்ட்டியில் என்னென்ன உணவுகள் வேண்டுமோ அத்தனையும் உண்டு மகிழ்ந்தார்கள். அப்பொழுது ஒருவருக்கு சந்தேகம் நடந்தது. ஐயா, இந்த பார்ட்டி எதுக்காக வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அது வேற ஒன்றும் இல்லை, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு லாட்ரியில் 1 கோடி ரூபா பரிசு விழுந்திருக்கு அப்படின்னார். அடடா, இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 1 கோடி ரூபா லாட்ரியில் விழுந்ததுக்கு அதுக்கு நீங்கள் பார்ட்டி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா சார், வேறு லெவல் சார், வேறு லெவல். நான் இதுனா வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்த்ததில்ல சார், உண்மையாலுமே இவர் ரியலி கிரேட் சார் அப்படின்னு. சும்மாறா, நான் அதுக்காக ஒன்றும் பார்ட்டி தரல, பக்கத்து வீட்டுக்கார லாட்ரி சீட்டு வாங்கியிருந்தான், அவனுக்கு 1 கோடி ரூபா விழுந்திருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் அந்த கிறுக்கு பையன் லாட்ரி சீட்டை தொலைச்சி போட்டான், அந்த சந்தோஷத்தில் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் பார்ட்டி வச்சுருக்கேன் அப்படின்னாரு.